ஒன்டேரியோவில் இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் வாகனம் ஓட்டிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்படி செய்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்க சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோ பாருங்கள். லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைஸர் நேற்று என்னை ஒரு ஆள் கண்டெக்ட் பண்ணியிருந்தார். அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், அவர் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் ஒன்று வச்சுருந்துருக்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு அட்ஃபால்ட் ஆக்சிடென்ட் ப்ளஸ் அவருக்கு ஒரு போலீஸ் டிக்கெட் இருந்ததால் அவரோட இன்சூரன்ஸ் கம்பெனி அவரோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணவும் அவர் வேறு எல்லா இடத்தையும் நிறைய இடத்தை செக் பண்ணிக்காரு. எல்லா இடத்தையும் அவர் இன்சூரன்ஸ் கூட காட்டினதால் அவர் என்ன பண்ணிக்காரு, அவரோட இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு அவரோட காரை இன்சூரன்ஸ் இல்லாமல் பாய்ச்சிட்டு இருந்திருக்கிறாரு. இப்படி அவர் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஆல்மோஸ்ட் 5 or 6 months கிட்ட ட்ரைவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த டைமில் ஏதோ ஒரு மிஸ்டேக் கொண்டு செய்யக்குள்ள அவரை போலீஸ் பிடிச்சிருக்காங்க ட்ரைவ் பண்ணிட்டு போகக்குள்ள. அந்த டைமில் போலீஸ் இன்சூரன்ஸுக்குள்ள அவர்கிட்ட இன்சூரன்ஸ் இல்லை. இப்போ அவருக்கு போலீஸ் டிக்கெட் கிடச்சிட்டு அவர் இப்போ கோர்ட்டில் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அதோட அவுட்கம் வரலை. அவர் என்கிட்ட கோர்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், இது இவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம்னு சொல்லி தெரியாமல் செஞ்சிட்டாரு. ஜஸ்ட் மாதம் $200 சேமிக்கிறதுக்காக இது செய்ய போய் இப்போ லோயர் ஃபீஸே thousands of dollars கொடுத்துருக்கிறான். அவர் என்கிட்ட கேட்டுக்கொண்ட விஷயம் என்னென்னு சொன்னால், லைக் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஒன்டேரியோவில் காரோன்னா என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குங்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒன்று போடுங்க. நாளைக்கு நான் செஞ்ச மாதிரி மற்றக்களும் செய்யாமல் விடட்டுன்னு சொல்லி கேட்டார். முதலாவது நீங்கள் ஒன்டேரியோவில் கார் ட்ரைவ் பண்ணணும்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கட்டாயம் எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்டேரியோட லோ, இது ஆப்ஷனல் இல்லை, இது கட்டாயம். இப்படி நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் கார் ட்ரைவ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒன்டேரியோட ஒரு லோவை மீறுறீங்க. இப்படி இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரைவ் பண்ணக்குள்ள போலீஸ் உங்களை பிடிச்சா ஒவ்வொரு கன்விக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் போடுவாங்க. அது முதலாவது கன்விக்ஷன் சொன்னால் உங்களுக்கு $5,000 $25,000 வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே இது ரெண்டாவது கன்விக்ஷன் சொன்னால் $10,000 $50,000 வரைக்கும் போலீஸ் உங்களுக்கு ஃபைன் போடலாம். இது ஒன்றும் $100 $200 ஃபைன் இல்லை, thousands of dollars உங்களுக்கு ஃபைன் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைசன்ஸை அப் டு 1 year வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வெஹிக்கிளை அப் டு 3 months இம்பவுண்ட் பண்ணலாம். அப்படி இம்பவுண்ட் பண்ணின டைமில் அதை டோயிங் ஃபீ மற்றது ஸ்டோரேஜ் ஃபீஸ் எல்லாம் நீங்கள் பே பண்ண வேண்டி வந்தாலும் வரும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் ட்ரைவ் பண்ணி ஜஸ்ட் போலீஸ்கிட்ட பிடிபட்டால் மட்டும். ஆனால் நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் ட்ரைவ் பண்ணி கொண்டு போய் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டில் மாட்டிட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் கொண்டு போகக்குள்ளே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துட்டு கூட காருக்கு. இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரைவ் பண்ணதால் நீங்கள் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸுங்கிற அந்த கவரேஜ் உங்கள்கிட்ட இல்லாதால் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே இழக்க வேண்டி வரும். அதாவது உங்களுக்குரிய மெடிக்கல் ரீஹபிலிட்டேஷன், அட்டெண்டன்ட் கேர், மற்ற அது சம்மந்தமாக அடுத்தடுத்த இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் போன்ற நிறைய கவரேஜஸ் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸில் இருக்குது. அது எல்லாத்தையுமே இழக்க வேண்டி வரும். நீங்கள் உங்களோட பாக்கெட்டால் உங்களோட மெடிக்கலுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டி வரும். ஈவன் தோ அது உங்களோட ஃபால்ட் இல்லை, இன்னொரு ஆள்ற ஃபால்ட்டில் நீங்கள் ஆக்சிடென்ட் பட்டாலும் உங்களுக்கு கம்பன்சேஷன் கிடைக்காம கூட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களோட காரை டேமேஜ் ப்ளஸ் அடுத்த தேர்ட் பார்ட்டி டேமேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் பர்சனலாக உங்களோட பணத்தில் சொந்த பணத்தில் பே பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்குள்ளே தள்ளப்படுவீங்க. தச்சையெல்லாம் தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு பெரிய அளவில் சூ பண்ணுறேன்னு சொன்னால் 100,000 200,000 சொல்லி அதை நீங்கள் பே பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்குள்ளே தள்ளப்படுவீங்க. இதோட இது முடிஞ்சிருமான்னு கேட்பீங்கன்னு சொன்னால் நோ. இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் ட்ரைவ் பண்ணினுங்கிற கன்விக்ஷன் உங்களோட ரிப்போர்ட்டில் வந்துடும். ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க போகக்குள்ள அதை ரேட் பண்ணி தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் தாரதா இல்லையாங்கிறத இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் முடிவெடுப்பாங்க. அப்படி தாரன்னு சொல்லி முடிவெடுத்தாலும் உங்களுக்கு நார்மல் ரேட்டில் தர மாட்டாங்க. உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பயங்கர ஹையாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் $200 $300 உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கூடிட்டுங்கிறதுக்காக இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு இப்படி இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனத்தை ஓடி நாளைக்கு ஏதாவது பிரச்சனையில் மாட்டி thousands of dollars இழக்க போகிறீங்களா? இல்லை ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை கூட்டினா வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி நம்மளுக்கு அதை விட பெட்டரான ரேட்டில் தாராங்களாங்கிறத பார்த்து ஷாப் அரவுண்ட் பண்ணி ஏதாவது உங்களுக்கு அஃபோர்டபுளான ரேட்டில் இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸை எடுத்து ப்ராப்பரான இன்சூரன்ஸோட காரோட போகிறீங்களாங்கிறத நீங்கள் முடிவெடுத்து கொள்ளுங்கள். நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைஸர். எங்களோட ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 கம்பெனிஸுக்கு மேலே நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அதில் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹை ரிஸ்க் மார்க்கெட்ஸுக்கு கூட நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஹை ரிஸ்க் மார்க்கெட்ஸ் இருந்தால் என்னென்னு சொன்னால் மல்டிபிள் ஆக்சிடென்ட்ஸ், அப்படி இல்லைன்னு சொன்னால் மல்டிபிள்ஸ் போலீஸ் டிக்கெட், இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட மார்க்கெட்ஸில் ஹை ரிஸ்க் மார்க்கெட் சொல்லுவாங்க. நார்மலாக லோ ரிஸ்க் மார்க்கெட்டில் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாத ரிஜெக்ட் பண்ணப்படுற கிளைண்ட்ஸுகளுக்கு இந்த ஹை ரிஸ்க் மார்க்கெட் இன்சூரன்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படியான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கூடவும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக வாகனம் எடுக்க போகிறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட புதுசாக வீடு வாங்குறீங்க, அப்படி உங்களோட இன்சூரன்ஸ் இன்னொரு 10-20 நாளில் முடிய போகுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய பழைய இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸை கடுமையாக கூட்டிட்டாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்சூரன்ஸை ரினியூ பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன காரணமாக இருந்தாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம்.
என்னை கண்டெக்ட் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கிற என் வெப்சைட்டில் இருக்குது. அப்படி என் பேர்லையும் இருக்குது. ஜஸ்ட் என் வாட்ஸ்அப்புக்கு ஹாய் போட்டிங்கன்னு சொன்னால் கப்பல் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பேன். அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் 30+ கம்பெனிஸில் உங்களுடைய இன்சூரன்ஸை செக் பண்ணி பெஸ்ட்டான ஒரு கோட்டை உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்சால் ஆஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் கார் ட்ரைவ் பண்ணுவீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு எங்கேயாச்சும் நல்ல ரேட் கிடைக்குதான்னு சொல்லி தெரியுங்களாங்கிறது கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் ரிலேட்டடான மிக இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் கீழே இருக்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கொள்ளுங்க. பை.